யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? வானத்துக்கு பரலோகத்துக்கு ஏறி போனவராக, வானத்தின் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்று தியானித்தோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை பார்க்கும் போது வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து அன்றைக்கு யூதர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. யூதருக்குள்ளாய் ஒரு கேள்வி இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், பயத்துக்குரியவர்கள், பக்திக்குரியவர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக பிரயாசப்பட்டவர்கள். ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் மாம்சமாய் வந்தபோது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதர்கள் மத்தியில் தான் தேவன் சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லோரும் பார்க்கும்படியாக வானத்தின் வழியாக பரலோகத்துக்கு அவர் ஏறி போனதாக தியானித்தோம். இந்த நாளில் பார்க்கும்போது வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். எடுத்து நாம் வாசிக்கும் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 23, 24 வாசிப்போம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக ஜனங்களுக்காக அன்றைக்கு தேவன் என்ன செய்தார்? வானத்தின் கதவுகளை திறந்து செய்தார். தன் ஜனங்களுக்கு ஆகாரத்தை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியே வருகிறார்கள். அவர்கள் ஆகாரத்தை சேகரித்துக் கொண்டு வரவில்லை. அவர்கள் வருகிற பாதை என்ன? வனாந்தரமான பாதையா இருக்கிறபடினாலே தன் ஜனங்களுக்கு, தன்னால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, நேசித்த ஜனங்களுக்கு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் தன் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? வானத்தின் கதவுகளை திறந்து என்ன செய்கிறார்? மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்தை திறந்தார். அதே மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி அப்பமாக மாறுவதாக இந்த அதிகாரத்தில் யோவானில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவன் யார்ங்கிற அந்த ஒரு வெளிப்பாடு இல்லாதபடிக்கு நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். வேதனை இது. தேவனை புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காலங்களை நாம் செலவழித்துக் கொண்டு வருகிறோம். உண்மையாகவே தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர் யாராயிருக்கிறார்? நானே ஜீவ அப்பம். தெளிவாக நாம் தான் வானத்திலிருந்து இறங்கினவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பார்க்கும் போது எல்லாம் பூமியிலே பிறந்தவர்கள். கடந்த நாட்களில் தியானித்த வண்ணமாக மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஒரு பூச்சாய் இருக்கிறான், ஒரு புழுவாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே இவர் யார்? இவர் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இது ஜீவ அப்பம். நம்முடைய ஜீவனுக்கு எது அவசியம்? ஆதாரம் அவசியம் அல்லவா? அது போல இங்க சொல்லுகிறா, நான் வானத்திலிருந்து ஜீவ அப்பம். நான் ஆகாரம் கூட பழுதாய் போகலாம், ஆகாரம் கூட கெட்டு போகலாம், ஆகாரம் கூட நம்முடைய சரீரத்துக்கு பாதிப்பை கொடுக்கலாம். இவரோ யாரா இருக்கிறார்? ஜீவ அப்பமா இருக்கிறபடினாலே வாசிங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். உலக ரீதியான அப்பத்தை புசிக்கும் போது பிழைப்பும் உண்டு, அதன் மூலமாக வியாதியும் உண்டு. ஆனால் இங்கே சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும். அப்படியானால் இன்றைக்கு இந்த அப்பம் யார்? இவரை குறித்து பார்க்கும் போது எரேமியா புத்தகம்
15ஆம் அதிகாரம் 16 வாசம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். நீங்க பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் எரேமியாவை சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை என்ன செய்தான்? உட்கொண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த அப்பமாகிய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்ல வண்ணமாக அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நான் ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை. இது மாறி போகிற வார்த்தை அல்ல, மறந்து போகிற வார்த்தை அல்ல, இது ஜீவ அப்பம். இதை புசிக்கிறவன் பிழைப்பான். உட்கொள்ள வேண்டிய வார்த்தை கிடைத்தவுடன் யாரெல்லாம் வார்த்தை சுவைக்கிறோம், யாரெல்லாம் வார்த்தையை யோசிக்கிறோம், யாரெல்லாம் வார்த்தையை சிந்திக்கிறோம், யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க பிரயாசப்பட வாஞ்சிக்கிறோம், வார்த்தை ஜீவப்பாங்க. இது மேலோட்டமான ஒரு வார்த்தை இல்ல, ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிற ஒரு வார்த்தை இல்ல, ஜீவப்பம். இது வார்த்தை ஜீவப்பம். அதைதான் எரிமை சொல்லுகிறார், வார்த்தை கிடைத்தவுடன் அதை என்ன செய்தேன்? உட்கொண்ட. சுவைக்கிறேன். நான் சுவைக்கிற உண்மை, தேவனை சுவைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவைக்கிறோமா? உறவுகள் எல்லாம் நசிக்கிறோம், யோசிக்கிறோம், அவனை உட்கொண்டு நசிக்கிறோம், அவனை யோசித்து தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். தேவனை யோசிக்கிறோமா? தேவனை சிந்திக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் தான் நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் நாம். யோசித்து பாருங்கள், எனக்காக நாம் ஞானஸ்நானம் எடுத்தோம், எப்படி வாழும்படி ஒப்பு கொடுத்தோம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யூதர்கள் அங்கே குழப்பத்தோடு இருக்கும்போது, இயேசுவை குறித்து கேள்வியோடு இருக்கும்போது அவர் சொல்கிறார், நானே வானத்திலிருந்து ஜீவப்பம். தைரியமாய் சொல்லுகிறார். யூதர்கள் கலங்குகிறார்கள் தேவனை குறித்து, யூதர்களுக்குள்ளாக யோசிக்கிறார்கள், ஒரு சாதாரண ஒரு தச்சனுடைய மகன் என்று யோசிக்கிறார்கள், மரியாளுடைய மகன் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் பானத்திலிருந்து ஜீவ அப்பமா இருக்கிறபடினாலே என்னை புசிக்கிறவன் செய்கிறான் பிழைப்பான். உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்கள், எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்கள். நமக்காக நம்மை மீட்கும்படியாக மனுஷனாய் வந்தது மாத்திரமல்ல, அவர் மாம்சத்தை, சரீரத்தை நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். கைகளிலே ஆணிக்கடங்கள் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். கால்களிலே ஆணிக்கடங்கள் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஈட்டியினால் விழாவிலே குத்தும்படி ஒப்பு கொடுத்தார். சிரசிலே முட்களிடம் சுடும்படியை ஒப்பு கொடுத்தார். வானத்தில் இறங்கி என்ன செய்தார்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நேரத்தை கொடுக்கிறோமா? நாட்களை கொடுக்கிறோமா? அவருக்காக வாழும்படியாக வாழ்க்கை கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் தேவைக்காக தேவனை தேடுகிறோம், தேவை சந்திக்கப்பட்டு விட்டால் மறந்து விடுகிறோம். சுயநலமான ஒரு காரியம். அவர் சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக மாம்சத்தை அவரையே கொடுத்து விட்டாரே. நாம் கொடுத்திருக்கிறோமா? நீங்களும் நானும் தேவனுக்காக முழுமையை கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு அருமையாக தேவன் சொல்லுகிறார். கொடுப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார். அதுக்கு கொடுப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார், கொடுத்து விட்டார். ஜீவனை செய்து விட்டார். அவர் ஜீவனை கொடுத்து விட்டார். கொடுப்பதற்கு முன்பாக சொன்னார், சொன்னபடியே செய்து விட்டார், கொடுத்து விட்டார். இன்றைக்கு நாம் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோமா? சொன்னபடி நாம் வாழ்க்கை வாழ்கிறோமா? வேதனை தேவ பார்வையில் நம்முடைய வாழ்க்கை தேவ பார்வையிலே ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு அருமையாய் தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கின்ற இந்த அப்பத்தை செய்யும்படியாக நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்கள். 52 வாசிக்க. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். செய்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமும் எடுக்கின்ற
அந்த திருவிருந்து என்ன? அவருடைய ஜீவனை கொடுத்த ஒரு காரியம். அதை பெற அதில் பங்கேற்க அதை நிச்சயமாகவே உணர்ந்து பங்கேற்க, நிதானித்து பங்கேற்க, தன்னைத்தான் சோதித்து பங்கேற்கிற வாழ்க்கையிலே பிழைப்பை பெற முடியும். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பிழைப்பு இருக்கிறது. மாம்சிகமாக உயிரோடு இருக்கலாம், ஆனால் ஆவியிலே செத்துட்டு இருக்கிறோம். என்ன பண்றோம்? மாம்சத்தில் உயிராக இருக்கிறோம், ஆனால் தேவ வளர்ச்சி இருக்கிறது. நாட்கள் போக போக நம்ம ஜீவன் குறைந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் தேவன் செய்திருக்கிறார். வேதம் என்ன? ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மதத்தை பரப்பபடியாகவா? எவ்வளவு தியாகம் இங்க இருக்கிறது. எவ்வளவு ஒரு தேவனுடைய அந்த தியாகத்தை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் குழம்புகிறார்கள். அவர்கள் மறுபடியும் வாசிக்கிறது. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று அப்படியா? இது அவசியங்க. மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானப்படுகின்ற அந்த திருவிருந்து நமக்கு அவசியம். அப்ப ஜீவன் இருக்கிறோம். நம்ம என்ன பண்றாங்க? அதை அற்பமாக, அதை அசட்டையாக என்ன பண்றாங்க? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்காவது வந்துடலாம். என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வீக்காவது என்ன பண்றாங்க? என்ன பண்றோம்? முதல் வாரமாவது இப்ப என்ன பண்ணணும்? அர்த்தமே தெரியாம காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஜீவன் இல்லை. நினைப்பிடம் தான் நான். யார் தான் சொல்ல இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேங்க. அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விசாசி என்னை பார்த்து எப்படி பார்க்கிறான்? நடைப்பினம். யார் நீ? இதில் பங்கேற்கவில்லை, அதனால என்ன? யார் நீ? நடைப்பினம் தான். ஜீவன் இல்லை. உலக ரீதியா ஜீவன் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அழகு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆனால் யார் தான்? இந்த இயற்கையின் சீற்றம் ஐஸ்வர்யம் காப்பாற்றினதா? இல்லையே. தடுக்க முடிந்ததா? இல்லையே. இந்த கொள்ளை நோயினால் ஐஸ்வர்யம் காக்கப்படுதா? இல்லையே. யோசித்து பாருங்கள். பலம் முடிந்ததா? இல்லை. இயற்கை யாராலும் மேற்கொள்ள முடியாது, நோயை யாராலும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதை வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு அவரே மெய்யானது. அவர் என்ன பண்றாங்க? ரெண்டு முறை சொல்றார். அப்படின்னாங்க அழுத்தமா சொல்றார். இதுல பங்கேற்று யார் பங்கேற்பாங்க? யாருக்கு பங்கேற்பாங்க? அதற்கு தகுதியானவர்கள் தான் செய்ய முடியாது. பங்கேற்க முடியும். நம்ம என்ன பண்றாங்க? பங்கேற்க அசட்டை படையா படங்க பங்கேற்கிறது. அற்பமாக எண்ணி பங்கேற்கிறது. என்ன உறவு? எப்பேற்பட்ட ஒரு உறவை தேவன் காண்பித்திருக்கிறார். வானத்துக்கு ஏறினவர், வானத்திற்கு இறங்கி வந்த தேவனுடைய அந்த உறவு பார்க்க எவ்வளவு மெத்தடோட உள்ள வருகிறார். பாத்தீங்கன்னா குறுக்கு வழி கிடையாதுங்க. அவர் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கொடுத்து, ஜீவனை கொடுத்து நம்மை ஜீவனுள்ளவனாய் மாற்றும்படியான தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஞானம் உள்ள தெய்வம். அவரிடத்தில் போக முடியாதுங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவர், சாவாமை உள்ளவர், வானாதி வானம் கொள்ளாத தேவனை நெருங்கி போவதற்குரிய வழி என்ன? அவருடைய அப்பத்தையும் அவருடைய வானம் பண்ணாவிட்டால் என்ன கிடையாதுங்க? ஜீவன் கிடையாது. உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை நடைப்பினம் தான். பிசாசு நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறான். யோசித்து பாருங்க. இயேசு இன்றைக்கு வந்து விட்டால் நம் நிலைமை என்ன? இயேசு வருவாரா வரமாட்டாரா? சொல்லுங்க. இயேசு வரத்தான் போகிறார். உலகம் அதை மறுதளிக்கலாம். உலகம் அதை ஒரு கேளிக்கையாக, உலகம் அதை ஒரு விளையாட்டாக, நகைப்பா யோசிக்கலாம். கிறிஸ்துவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? இயேசு வருகை இன்றிருக்கும் என்று சொன்னா திருடனை போல வருவாராமே. திருடன் எப்போது வருவான்னு சொல்ல முடியாது அல்லவா? இவையெல்லாம் நடக்கிற காரியம் எதற்கு? அடையாளங்கள். தேவ வருகைக்குரிய அடையாளங்களை தேவன் காண்பித்தும் கூட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரிக்கிறேன், நடைப்பிடமாகத்தான் இருக்கிறேன்.
உலகத்துக்கு ஓடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், பாடுறோம், என்னென்னமோ ஜீவன், உலகத்துக்கு ஜீவன் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவன் அதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடைப்பிடமா இருக்கிறோம். பிசாசு மகிழ்ச்சியா இருக்கிறார் நம்மை பார்த்து இப்படியே இருந்து கொண்டு அதுக்கு எப்படி ஒரு நாட்களில் விக்கிர ஆராதனை செய்வதாக அப்படி இப்ப நம்ம தொட்டு என்ன பண்ணுவோம், அப்படின்னு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. தேவன் வேதனைப்படுகிறார். யூதர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக வாக்குவாதம், அவரை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நாடுகளுக்கு புரியாம தான் வழிபடுறது, புரியாம ஆராதிக்கிறோம். சபைக்கு எதற்கு வருகிறோம், சபைக்கு வருவதனால் என்ன தேவனுடைய சித்தம் என்பதை தெரியாதபடி இருக்கிறோம். ஏதோ ஒரு சர்ச் ஒரு மெம்பர்ஷிப் அவ்வளவுதான் வந்து போறோம். இதில் உள்ள உறவு என்ன, எதற்காக இயேசு வந்தார், வானத்திலிருந்து இறங்கி வந்த நோக்கம் என்ன, அவருடைய ஜீவனை கொடுக்க, மாம்சத்தை கொடுக்க, ரத்தத்தை கொடுக்கும்படியே வந்தார். அப்போதுதான் அவருடைய மாம்ச உறவாக, ரத்த உறவாக நான் மாற முடியும். இல்லாட்டி மாற முடியும். என்ன பண்ண முடியாது? நான் பாவத்துக்கு புறம்பானவன் தான், பாவத்தில் பிறந்தவன் தான், பூமியிலிருந்து உண்டானவர்கள் தான், பூமிக்கு செல்ல வேண்டியவர்கள் தான். அவரோ வானாதி வானம் கொள்ளாதவர், வானத்துக்கு ஏறினவர் மாத்திரமல்ல, வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பமாய் இருக்கிறபடினாலே எபேசியர் 4:9 வாசிப்போம். எபேசியர் 4:9. ஏறினார் என்பதிலே அவர் அதற்கு முன்னமே பூமியில் தாழ்விடங்களில் இறங்கினார். தாழ்விடங்களில் இறங்கினாருங்க. தாழ்விடத்துல என்னை தேடி தாழ்ந்து வந்தாங்க. ஏறினார் என்பதை படிக்கணும். ஏறினார் என்பதிலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரை எல்லாவற்றையும் விரும்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் பாருங்க. எவ்வளவு அருமையான தேவன் பத்தி எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் விளங்கிக் கொள்ள முடியுமே நமக்கு. எவ்வளவு விளக்கமாய் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு உறவை விளங்கிக் கொள்ள முடியலங்க. கணவனை மனைவி விளங்கிக் கொள்ள முடியவில்லை, மனைவியை கணவன் விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு விளக்கம் இருக்கிறது அங்கே. ஏறினார் என்பதை விட அவர் ஏறினார் என்பதினாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடத்தில் வந்து உளையான சேற்றிருந்த என்னை தூக்கி எடுக்கும்படியா இயேசு வந்தார். உணர்வே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை போகிறது. உலக மக்கள் அவசியம் அல்ல, தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறோமே, பாடுகிறோம், துதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் தேவனுக்கும் உள்ள நட்பு என்னவென்று தெரியாதபடி இருக்கிறோமே. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். வானத்தின் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு வானத்தில் இருக்கிற ஜீவ அப்பம் அவர். இனி வரும் காலங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு தேவன் அழைக்கவில்லை, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய பேச அழைத்திருக்கிறார். இனி பிராஸ்பரிட்டி பத்தி பேச்சு கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து கர்த்தரை தேடுவதற்கு நன்மன குறையாது. உங்களை தேடி நன்மையை கிருபையை வாருங்க. இம்மைக்குரிய தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். இந்த மழையின் சீற்றத்தினால் சேதம் வந்ததா, உங்களுக்கு பாதிப்பு வந்ததா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளவு வயலினங்கள் பாதிக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இங்க இருக்கிற யாராவது சொல்லுங்க பாதிக்கப்பட்டு சொல்லி. கிருபையா கண் மணி போல காக்கிற தேவன் அவர். உறங்காமலும் தூங்காமலும் காக்கிற தேவன் அவர். விலகாமலும் கைவிடாமலும் காக்கிற தேவன் அவர். இணைப்படையாதவர், சோர்ந்து போகாதவர், மறுதளிக்காதவர், அன்பு கூர்ந்தவர், இரக்கம் நிறைந்தவர், தயவு பெருத்த தேவனை ஆராதிக்கிற நம் வாழ்க்கையில் அவர் யார் என்று புரியாமலே இருக்கிறோமே. மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சிற்பமா அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் எங்கே, பேசிக் கொண்டிருக்கிறார் எங்கே, மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் எங்கே. அதனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர் யார் என்கிற அந்த அறிவில்லாதபடிக்கு ஆராதிப்பது வீணான ஆராதனை, வெறுமையான ஆராதனை, அர்த்தமில்லாத ஆராதனை, உண்மை இல்லாத ஆராதனை. தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கடைசி நாட்களிலே நாம் எதிர்பார்க்கிறார். தேவன்
நீங்களும் நானும் தேவனுக்காக வாழக்கூடிய தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறபடினாலே அங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். மறுபடியுமாக யோவான் சுவிசேஷம் 56 வாசியம் 54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான. இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய உறவு என்பது மெய்யானது. அதுக்கு ரத்த உறவு, மாம்ச உறவு, ரத்த உறவே உங்களை வேதனைப்படுத்துமே. தாவீதை யார் வேதனைப்படுத்தினது? மகனாகிய அப்சலோம் வேதனைப்படுத்தினார். சத்துரு யார்தான்? வீட்டார் தான். யார் தாங்க? உங்களுடைய எதிராளி யார் தாங்க? வீட்டார் தான். தெரியுங்களா? வீட்டார் தான் உங்களுக்கு. அக்கமக்கள் யார் கிடையாதுங்க. வேதம் தெளிவாக சொல்கிறது வீட்டார் தான். இங்கே பார்க்கிறோம் எவ்வளவு அருமை. என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆமா, நீங்கள் புசிக்கிற அப்பமும் நீங்கள் பானப்படுகிற ரசமும் மெய்யான. நாம் மெய்யாக யோசித்து புசிக்கிறோமோ, அது காய்த்தமாகிறோமோ யோசிச்சு பாருங்க. முன்பெல்லாம் அநேக சபையில பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவுக்கு ஆயத்த கூட்டம் நடக்கும். ஆயத்த கூட்டம் நடக்கும். அந்த ஆயத்தமாக வந்த பிறகு என்ன பண்ண கம்மியில அட்டன் பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு வீட்டை தேடி வர வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ணுறது இருக்கு? ஏதோ வயசானவங்க முடியாதவங்க என்ன பண்ணலாமோ அந்த 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 அன்பு தெரியல. என்ன பண்ணுங்க, அந்த ரத்தத்துடைய அன்பு தெரியல. கடைசி சொட்டு ரத்தம் வரையில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ரத்தம் வந்து விட்டால் எப்படி துடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கடைசி சொட்டு ரத்தம் பாருங்க. அந்த ரோம போஸ்டரை நீட்டி நான் குத்தி பார்க்கும்போது என்ன வந்தது? தண்ணீர். கடைசி என்னதுங்க? குத்தி பார்த்தா ரத்தமே கிடையாது. யார் கொடுப்பார்கள்? யார் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு யாரால் ரத்தத்தை கொடுக்க முடியும்? யாரால் உயிரை கொடுக்க முடியும்? மாம்சத்தை யாரால் கொடுக்க முடியும்? என் கையின் பாவத்திற்கு அவர் கையிலே ஆணிக்கடாக்கு, என் சிந்தையின் பாவத்திற்கு முற்றிலும் அவர் சிரசில். சிலுவை என்பது ஏதோ ஒரு பாவத்திற்காக அல்ல. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. தேவ உறவு என்பது அர்த்தம் உள்ள உறவு, மேலோட்டமான உறவு கிடையாது. நீங்களே நானும் மேலோட்டமா பழகும். என்ன பண்ண முடியுதுங்க? உள்ளவர்கள் வச்சு பழக மேலோட்டமா பழகிற உலகம் இது. பொய்யான உலகம் இது. இங்கே அருமையா இவன் சொல்லுகிறான், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. மெய்யானது அவர்தான். உலகத்துல மெய்யான உறவு யாரு சொல்லுங்க? மற்றதெல்லாம் சுயநலத்து. எல்லா உலகத்துல நான் சரிங்களே செய்யாது. எல்லாமே ஒரு செல்ஃப் தான். நல்லது சுயநலமா தான் இருக்கு. நீங்க ஒன்றும் உங்கள் மூலமாய் கிடைக்க விட்டால் நீங்க என்னதுங்க கண்டம் நல்ல தள்ளிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தள்ளிடுவாங்க. உங்கள் மூலமாய் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் அவர்களுடைய ஐக்கியம் வளரும். ஆனால் நீங்க பார்க்கிறோம் அவரே மெய்யான போஜனமாய் இருக்கிறார், ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. 58 வசனம் ப்ளீஸ். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த அப்பம் என்னது? இந்த அப்பம் அது மாம்சத்துக்குரிய அப்பம். இந்த அப்பமும் இந்த வார்த்தையோ என்னை பலப்படுத்துகிற அப்பம், என்னை உயர்த்துகிற அப்பம், என்னை தைரியப்படுத்துகிறது, என்னை உற்சாகப்படுத்துகிறது. ஒரு சராசரி மனிதனாக என்னை தேவ மனுஷனாய் மாற்றுகிறது. இதுதான் இந்த அப்பத்துடைய வல்லமை. அன்றைக்கு 40 வருஷம் வானத்தினுடைய அப்பத்தை புசித்தார்கள், ஆனாலும் மாண்டார்கள், மரித்தார்கள். இந்த வார்த்தையை புசிக்கிற நாளிலே நித்திய ஜீவனுக்குள் செல்வோம்.
இது என்ன பண்ணுங்க, என்ன வந்து என்ன பண்ணுங்க, நித்தியத்துக்குள் போகின்ற அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு இருக்கிற நம்பிக்கை இருக்கும். மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு காரணம் என்ன? அவர்கள் வார்த்தை உள்ளே உட்கொள்ள 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 தைரியம் வந்தது. பரலோகமே என் சொந்தமே என்று ஒரு ஐக்கியம் நடந்து எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த நெருக்கம் எனக்கு நன்றாக தெரியுங்க. கனெக்ஷன் நல்லா தெரியும். அதனால் நமக்கு வேதம் விளக்கமாக போதிக்கிறது. இது ஆராய்ந்து பார்க்காமல் இருந்தால், இது தியானிக்க விட்டா தெரியாதுல்ல. யோசிச்சு பாருங்க, தெரியாது. இது நம்முடைய கரங்களிலே பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டு விலையேற பெற்ற ஒரு முக்கிய ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு பயன்படுத்தாமல் இருக்கிறோமே. தெரியலையே தேவன, புரியல தேவன நம்ம வாழ்க்கையிலே. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், மறுபடியும் வாசிக்கிறது, வானத்தில் இறங்கினர், இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. என்ன கிடையாதுங்க, நம்ம என்ன பண்ணுங்க, உலகத்துக்காக தான் நம்ம வாழ. என்ன பண்ணுங்க, எதுக்காக வாழுங்க? நம் தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும். என் ஆத்துமாவை கர்த்தரை, உலகத்துக்காக தான். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக முடியாது. நம்ம இம்மைக்காக தான் தெய்வத்தை தேடும். நான் சொல்றேன், நான் என்னைய சொல்றேன், நம்ம இம்மைக்காக தான் தெய்வத்தை தேடும். பொருளுக்காக, பொருளுக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்துக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக தான் தேவனை தேடுகிறோம். நித்தியத்தை குறித்து நமக்குள்ளாக எண்ணமே கிடையாது. உலகம் சொல்றது போல ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கு. நெத்த காண போறோம். வாசன பரலோகத்தை பார்த்துட்டாரா? பரலோகம் ஒன்று இருக்கிறது. தேவன் வானத்தின் வழி எங்கே சென்றார்? பரலோகத்துக்கு சென்றார் அல்லவா? விளக்கம் இருக்கிறது. கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் வருவார் என்று சொன்னார் அல்லவா? அதனால் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேத காரியங்களை வசனம் கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். ஐயா வாசிக்கிறது, எரேமியா சீக்கிரம் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்களை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அந்த அனுபவம் யாருக்காவது இருக்குங்களா? யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க? வார்த்தைக்கு இருக்கலாம், சந்தோஷம் இருக்கா? அதுக்கெல்லாம் சந்தோஷம் வருது. வார்த்தையை நீங்க படிக்கும் போது சந்தோஷம் யாருக்கெல்லாம் வந்து இருக்குது? உட்கொள்ள படிப்பதற்கு என்னது, அதை உள்ள உட்கொண்டீங்கன்னா தான் உங்க இதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். படிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனையே நீங்க தரிசி என்ன பண்ணுவீங்க? அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சபை என்பது தேவனை அறிவதற்காக, சபை காரியத்தில் ஈடுபடுவதற்கு தயக்கம் காட்டவே கூடாது. முதல் காரியம் இதுதான். சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த பாதையில் யார் ஒருவர் வருகிறோமோ அவர்கள் பிழைப்பார்கள். இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நான் மேல கட்டணும், அதை பண்ண வீடு எல்லாம் செய்யுங்க, தவறு கிடையாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீங்க இவரை விட்டுட்டு அதெல்லாம் படிச்சுவீங்கல்ல, ஒரு நாள் அதையெல்லாம் விளக்க வேண்டிய நிலைமை வரும். நான் வரங்க, ஒரு நாள் பண்ண முடியுங்க. எவ்வளவு பில்டிங் எல்லாம் பெருசா கட்டி இருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க அரசாங்கம் எல்லாம் இருக்கு, எல்லாம் ஏரியில கட்டினா பண்ணுங்க, முழுகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு எல்லாம் முழுகி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் செலவழித்து கட்டிட வீடுகள் எல்லாம் முழுகி கொண்டிருக்கிறது. நோயின் தாக்குதல் எவ்வளவு மாண்டு போனார்கள் அல்லவா? நமக்கு ஒரு நித்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய யோசனை நமக்கு வராவிட்டால் கிறிஸ்தவன் கிடையாது. என் வாழ்க்கை பூமியோட முடியும் என்று எண்ணினால் கிறிஸ்தவன் கிடையாது. தேவனுடைய அழைப்பு என்ன? அவர் எப்படி பாடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அது போல் நாம் ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போக வேண்டிய மக்கள் தான். இயேசு வந்து விட்டால் சென்று விடுவோம், இல்லாவிட்டால் மரித்து போனால் தேவ சமூகத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். என்னத்துல இந்த உலகத்துக்காக மாத்திர தேவனை தேடினா நம்ம போல பரிதவிக்கத்தக்க மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த எண்ணமெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்குள்ளாக வளர முடியும். தொடர்ந்து வாசிக்கிறது 58.
வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கும் பிழைப்பான். இதோ மரித்தேன் ஆனாலும் அதே போல்தான் நாம் மரித்தாலும் நிலைப்பாதலுக்கு செல்வோம். நமக்கு அந்த ஒரு எண்ணமெல்லாம் வந்தாதான் வளர முடியும். நம்ம வேண்டியான ஒரு ப்ராஸ்பரிட்டிக்காக நம்ம தேவனை தேர்ந்தா கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அந்த அன்பு தெரியாமையே நம்ம வாழ்க்கை போயிடும். அது இருக்கிறாங்க நம்ம கிறிஸ்துவ எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த அன்பு தெரியாமையே இருக்கிறாங்க. பாரம்பரியத்துக்குள்ளாக நாம் ஒரு ஆவிக்குரிய மக்கள் தான். யாருன்னா வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறபடினாலே தேர்கிற மனுஷனா இருக்க வேண்டும், வேதத்தை அறிகிற மனுஷனா இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு நாம் தேவன் யாரை சொன்னால் வானத்திலிருந்து இறங்கின ஜீவன். இதை எவ்வளவு சுவைக்கிறீங்களோ, இதை எவ்வளவு தியானிக்கிறீங்களோ, இந்த வசனங்களுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்களோ எல்லாவற்றிலும் கிடைக்கும். உலக ரீதிய என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக பாதுகாப்பு இருக்கு, தைரியம் வந்து நமக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு உள்ளதுனாக்கு தைரியம் இருக்கிறாரு. உங்க உள்ளத்துக்குள்ளாக தைரியம் இருந்துகிட்டு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். அதனால் இன்றைக்கு இதை ருசிக்கும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய ரத்தத்திலேயும் அவருடைய சரீரத்துக்கு பங்கிடாவிட்டால் ஜீவன் கிடையாது, ஜீவன் கிடையாது. நம்ம வாழலாம், உலகத்தின் பார்வைக்கு நல்லா வாழலாம், தேவ பார்வையில் நாம் யார் ஒரு நடைப்பிடமாகத்தான் இருக்கும். வளர்ச்சியற்ற மக்களாக இருக்கிறோம். நானும் வளரவில்லை, பிறரையும் வளர்க்காதபடிக்கு போய்விட்டேன். என் கையிலே கொடுத்த பொக்கிஷத்தை நான் வீணாக்கி விட்டேன். எனக்கு கிடைத்த தெய்வத்தை நான் மறைத்து விட்டேன், மரக்காலினை மூடி வைத்து விட்டேன். வெளிச்சத்தை மறைக்கின்ற ஒரு வாழ்க்கை என்பது வேதனையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அதை பூசிப்போம், அவரை யோசிப்போம், அவரை தியானிப்போம், அவரை சிந்திப்போம், அவரை யோசிப்போம். நமக்குள் இருக்கிற தெய்வத்தை உலகத்துக்கு காண்பிப்போம். கண்களை மூடுவோமா? ஜீவ அப்பம் வனாந்திலே அவர்கள் வானத்தின் தானியத்தை புசித்தார்கள். உலக ரீதியில் ஆகாரம் சரீரத்துக்கு பலம், அதே ஆகாரம் சரீரத்துக்கு பலவீனத்தை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக மாறினது. வார்த்தையில் சொன்ன இயேசு மாம்சமாய் வானத்திலிருந்து இறைவனோடு சொல்லி யூதர்களிடத்திலே சொல்லும் போது அவர்கள் தடுமாற்றம் அடைந்தார்கள். தேவ ஜனமாகி நாம் தடுமாறாதபடிக்கு தெளிவாக ஆராதிப்போம். கர்த்தருடைய எல்லா காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமாக உண்மையும் உத்தமமாக செய்வோம். மனதார தேவனுக்கு செய்ய எல்லாரும் ஆலயத்துக்கு வருவது மனதார மற்றதெல்லாம் ஒதுக்கி தேவன் தான் முன்பாக வைக்கிறோம். இவர்களுக்குள் ஜீவன் இருக்கும். அந்த அனுபவத்தை நடத்துவீர்கள் ராஜா. பங்கேற்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கு சோதனை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.